நாங்கள் தமிழோடு எல்லாரும் விளையாடிக் கொள்வோம். ஏனென்றால் உடனே நான் தயார் செய்து கொண்டே உங்களிடம் கேட்பேன். நோ ப்ராப்ளம். செய்து வாருங்கள் தர்ஜினியுடன் வணக்கம். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நிகழ்வைக்கும் வாழ்த்துக்கள் கூறி எல்லோருக்கும் வணக்கம். என்னென்று இது ஒரு ஒரு சொல், இதை நீங்க இலகுவா கண்டுபிடிப்பீங்க. இந்த சொல்லில இந்த சொல் உணவு பண்டங்களில் ஒன்று, உணவுகளில் ஒன்று. அதுல ஒரு எழுத்தை வெட்டினீங்களா ஒன்றை உருவாக்க தேவையான ஒரு பொருள் வரும். ஓ, ஒரு உணவின் பெயரா? உணவுக்கு நாங்க இதை சேர்த்து சமைப்பது ஒன்று. சமைத்து உணவு இதை போட்டால்தான் அதிக சுவையாக இருக்கும். அதுல நடு எழுத்தை வெட்டினீங்கன்னா ஒன்றை நீங்க உருவாக்குவதற்கு இது அவசியம். அம்மா கிட்ட வேற பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட வேலை செய்யுது. ஒன்றை உருவாக்க ஒன்று நீங்க உருவாக்கணும். போட்டிங்க ஒரு போடு போங்க. ஒரு உணவுக்கு தேவையான சொல்றீங்களா? நாங்க சமைக்கும் உணவுகளுக்கு இது போட்டால்தான் அதிக சுவை என்று சொல்லிவிடும். சில பேர் அநேகமா இது பிடிக்கும் எல்லாருக்கும். அதை போட்டா அதிக சுவை, அது இல்லாம செய்யறது குறைவு வழி. ஓ, இப்ப அது சரி. அதுல ஒரு எழுத்த வெட்டணுமா? நடு எழுத்த வெட்டினீங்கன்னா ஒரு ஒன்றை உருவாக்குறதுக்கு உளி 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 உள்ளி உளி உள்ளி உளி வாழ்த்துக்கள். சரியா சொல்லணும். நீங்க முதல்ல சொல்லிட்டு தான் பிறகு தரவை சொல்லணும். தரவு கேட்டு சரி. உள்ளி உளி நடு சொல்ல எழுத்த வெட்டினீங்கன்னா உளி. வாழ்த்துக்கள், சூப்பர். உள்ளி வெட்டி கொண்டு அதனாலதான் வந்தது. அவசரத்திலே மூடி வந்து நன்றி. இணைந்திருக்கிறேன் நான். சரி, அடுத்தது பிள்ளையாடி வச்சுக்கிறேன்னா எனக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு? ஓகே, இதை வட்டு போட்டு ஒரு இது வந்து நமது உடம்பில் முக்கிய பகுதி. சரியா? முக்கிய பகுதி. ஒரு எழுத்தை வட்டிங்கன்னு சொன்னா இப்பொழுது நகுலவதி அவர்களது பொறி சொல்லுல வந்திருந்தது. அதற்கு ஒப்பான ஒன்று அல்லது சொல்லுங்க வாணி, என்ன சொன்னீங்க? முதல்ல நமது உறுப்புக்கும் முதன்மையானது ஒன்று. ஓகே, நீங்க நேராகவும் யோசிக்கலாம், பின்னாடி பின்னாடி இல்ல மற்ற மாதிரி யோசிப்ப. காடு என்றால் காடுக்கு பல சொற்கள் இருக்குன்னு தானே, அது போல நமது உடம்புக்கு முக்கியமானது ஒன்று, முதன்மையானது ஒன்று. ஒரு எழுத்தை வட்டிங்கன்னு சொன்னா எல்லோரிடமும் இது இருக்கு, கூட குறையன்று. சரி, எல்லோரிடம் இது இருக்கு, கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம், இருப்பவர்கள் கொடுக்கலாம், இல்லாதவர்கள் இருக்கலாம். இல்ல வெட்டணும். ஒரு இடத்த வெட்டுறது. ரத்தம் இதம் இதம் ரத்தம் இதம். என்னன்னு சொல்லுங்க அப்ப ஒரு தரம். இல்ல வேற அது 5 எழுத்து. சரி சரி, இரத்தம் 2 எழுத்து வெட்டினா தான் இதம் வரும். 2 வெட்டணும். அது இதயம். வாணி, நீங்கள் சொன்ன அந்த 2வது ரகம் ஒரு எழுத்தை வெட்டினா முதலாவது நமது உடம்புலயும் முதன்மையானது இது. சரியா? அதுல ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா எல்லோரிடம் இது இருக்கு, கூட குறைய. இருப்பவர்கள் கொடுக்கலாம், இல்லாதவர்களும் கொஞ்சம் கொடுக்கலாம். அதுவும் இல்லையாண்டா வச்சுக்கொடுங்க. நான் சொல்லுவேன் இதயம் இதம். எங்க அதுக்குள்ளே நிக்கிறீங்க? இதயம் இதயம் நமது உடல் உறுப்பின் முதன்மையானது. சரி, உள்ளுறுப்பில் வெளி உறுப்பு. வெளியுறுப்பு தான். நான் வதனம் வதம் என்று எடுத்தேன், அது வராது. வதனம் தரவே இருக்காம சொல்லுங்க வாணிமோகன். ஏன் செல்விய கவராது? பதம் பதம் என்று எடுக்கலாமா? அப்படி அந்த பதம் ஏன் பானா வட்டினா தனம் இருக்காதோ? ஓ, தனமா? ஓகே ஓகே. தனம் வதனம்
தனம் அவர் சொன்னபடி நான் தனம். சொன்னேன் நான் வதனம் ஆமா, ஆமா. தனம் பணம் இருந்தா கொடுங்கோ ஓ, இல்லையானா பணம் விட்டு பணம் விடுங்கோ. பணத்துக்கு சரி. ஓகே வாழ்த்துக்கள். சரி, நான் அடுத்தது நான் ஒன்று சொல்லவா? அஹ், எங்களுடைய நாளாந்த பாவனையில் இதுவும் இருக்கிறது ஒன்று. எங்களுடைய நாளாந்த பாவனையில் இதுவும் ஒன்று. இதனில் ஒரு எழுத்தை வெட்டினால் நாங்கள் சிலவற்றை இப்படி வைத்து பாதுகாப்போம். இதற்குள் வைத்து பாதுகாப்போம். என்னவா? நாங்கள் சில பொருட்களை இதற்குள் வைத்திருப்போம். எங்களுடைய இதற்குள் நாளாந்த வைத்திருப்போம். பாவனைக்கு ஒன்று, பாவனையில் நாங்கள் பாவிக்கும் உண்டு. இதில் ஒரு எழுத்தை வெட்டினால் நாங்கள் எங்களுடைய இந்த பாவனை பொருட்களை இதற்குள் வைத்திருப்போம். இதற்குள் வைத்திருப்போம் பாவாடை பொருட்கள். போதல் போத்தல் போதல் போத்தல் இல்லை இல்லை, பாவின பொருள் உண்டா? எங்களோட பாவனை பொருள் நாங்கள் நாளாந்தம் பாவிப்போம் இந்த பொருளை. ஆ. பாவனை பொருட்களில் ஒன்று. இதனில் ஒரு எழுத்தை வெட்டினால் எங்களுடைய அந்த சில பொருட்களை நாங்கள் இப்படி வைத்திருப்போம், இதற்குள் வைத்திருப்போம். பொட்டி பொடி இல்லை, இதற்குள் வைத்திருப்போம் வட்டிக்குள்ள வச்சிருப்போம், அலமாரிக்குள்ள வச்சிருப்போம். நாளாந்த பாவிக்கிறோம்டா என்ன தெரியலாம இப்பதான். நாளாந்தம் பாவிக்கிறது உணவுகளோட சம்பந்தப்பட்டு வருமா? எங்களோட அக்கா? பாவனை பொருள் பாவனை எங்களோட பாவனை பொருள் நாங்கள் பாவிக்கிற ஒரு பொருள். சோப்பு அப்படி வருமா? சோப்பு சோப்பு விளங்குதா? சோப்பு சோப்பு இல்லை இல்லை, பொறுங்க, ரெண்டாவதுக்கு பூட்டு பூடு வேண்டு வருமா? இல்லை இல்லை, உணவு பொருள் அல்ல. நாங்கள் பாவனை, எங்களுடைய பாவனை பொருள். அதத்தான் கேட்டேன். பூட்டு ம். பூடு பூடு அது நாங்க ஒரு ஒரு எங்களுடைய பொருட்களை நாங்கள் இப்படி வச்சு பாதுகாப்போம். எப்படி அதான் வைத்து பூட்டி ஓகே ஓகே பூட்டி பூட்டி வச்சு பாதுகாப்போம். பூட்டு இல்லை திறப்பு அப்படி வருமா? திறப்பு இல்லை, உங்களுக்கு இதுலயே அது கொஞ்சம் இப்படி வச்சு பாதுகாப்போம். அதான். ஐஸ் பட்டிக்க ஐஸ் பண்ணி எனக்கு எதிர்த்தால வந்தா ம்? சுகமான சொல்லு. எப்படி வைத்து பாதுகாப்பு பண்றீங்களே? நாங்கள் சில நேரங்கள்ல இப்படி வச்சு இந்த பொருட்களை இப்படி இப்படி வச்சிருப்போம். எப்படிப்பட்ட பொருட்கள்? எப்படிப்பட்ட பொருட்கள்னு சொன்னா எல்லா பொருட்களும் என்ன, சில நேரங்கள்ல இந்த என்னத்தையாவது இந்த பாதிக்கிற பொருட்கள்ல ஏதாவது இல்ல இல்ல சமய பொருட்களா அல்லது வேற பொருட்களான்னு கேக்குறேன். அநேகமாக சமையல் பொருட்கள் நாங்கள் வேற மாதிரி தான் வச்சிருப்போம். வேற வேற நாங்கள் பத்திரமா பாதுகாக்கிற பொருட்கள், அப்படி பத்திரமா இருக்கிற பொருட்கள் சில 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 நேரங்கள்ல இப்படி போட்டு வச்சிருப்போம். அப்படி போட்டு வச்சிருப்போம். அப்படி போட்டு போத்தலுக்குள்ள போடுவோம், பட்டிக்குள்ள போடுவோம். குவியல். முதல் தடவை கண்டுபிடிச்சீங்கன்னா மற்ற தடவை கண்டுபிடிச்சிருக்கீங்க. குப்பை இல்ல, கைப்பை என்ன நேரம் போது சொல்லவா? இதற்கு முழங்க இல்லையா? இல்ல முடிவடையிலையா? சொல்லவா? கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. செருப்பு செப்பு. நாங்க செப்புக்குள்ள போட்டு வைக்கிறது இல்லையா சாமான்களை? நாங்க செப்பன்னு சொல்றோம். இல்ல செப்பு என்றால் அது ஒரு செப்பு செப்பண்டு இருக்குல்ல, செப்பண்டு வைப்பாங்க. செப்புறதுன்றது பேசுறது. செப்பு காசு இருக்குது, செப்புக்குள்ள போட்டு வைக்க எனக்கு தெரியாது.
செப்புக்குள்ள போட்டு அந்த சில சில செப்புக்கு போடுறேன்னு சொல்றேல, செப்புக்குள்ள செப்பி வைக்கிறது வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். நம்ம அந்த ஒளிச்சு வைக்கிறது வச்சிருக்காங்க, இல்ல. இப்ப கொடுக்காம வச்சிருக்கணும். செப்புக்குள்ள நாங்க இப்ப சின்ன சின்ன தங்க நகைகள் அப்படி இப்படி இருக்கும்போது நல்ல பக்குவமா வைக்கிறது செப்புன்னு சொல்லுவாரு. செப்புக்குள்ள வச்சிருப்போம்னு சொல்லுவாரு. ஓகே இல்ல, ஓகே செப்புக்கு நம்ம அப்படி சொல்றது. இல்ல இல்ல சரி, அது செப்ப மாதிரி இதுவும் இருக்கலாம், ஊருக்கு ஒரு வித்தியாசம் தானே. சரி, நன்றி. செப்புக்குள்ள ம். அடுத்தது இது வந்து ஆம், சில சாப்பாடுகளால் ஏற்படும் ஒன்று. சில சில சாப்பாடுகள் சிலருக்கு ஏற்படும் ஒன்று. சரியா? ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் இது முக்கியம். ஆனால் சிலர் கடைப்பிடிப்பார்கள், சிலர் கடைப்பிடிப்பதில்லை. சில சில சாப்பாடுகளால் ஏற்படும் ஒரு நோய் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு சில சாப்பாடுகள் ஒத்து வராது. ஒத்து வராது. இருந்தா இப்படி சொல்லுவார்கள். ஒரு இன்னொரு தடவை ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் இது முக்கியம் தான். ஆனால் சிலர் கடைப்பிடிப்பாரு, சிலர் பிடிப்பதே இல்லை. காலையில எல்லாம் பேசியிருந்தோம். நான் அஜீரணம் அரமண்டு எடுத்தேன். அப்படி இல்லைன்னு அப்படி வராது. நான் அஜீரணம் அரமண்டு எடுத்தேன். நான் 2வது தடவுக்கு அது சரி வராது. எப்பொழுதும் ஒரு எழுத்து தான் வெட்டுவோம். ஓ அஜீரணம் அந்த ஜீயனை விட்டுனா அரமண்டு வருந்தேன். அது 2வது தடவுக்கு அது சரி வராது. 2வது தடவை என்ன? 2வது எல்லோருக்கும் இது முக்கியம். ஆனால் சிலர் நல்லா டீப்பா இருப்பார்கள், கடைப்பிடிப்பார்கள். சிலர் கண்டுகொள்வதே இல்லை. சாப்பாடுகளால் ஒவ்வாமையை சொல்றீங்க என்ன? ஒவ்வாமையா சாப்பிட்டா சில ஒவ்வாமையா? சாப்பாடுகளால் இல்ல ஒவ்வாமை, அலர்ஜி அது அப்படி என்று இல்லை. இது ஒரு சும்மா சாதாரணமா சிலர் இப்படி சொல்லுவார்கள். எது இது இப்போ ஒரு சாட்டு சொல்லுவேன் தானே, ஏதாவது ஒன்றுக்கு ஆ, சாப்பாடு அப்படி நல்லா சொல்லுவோம். கூடுதலா பிள்ளை சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை சொல்லுவோம். ஆ, தாய் சாப்பிட்டதுனால பிள்ளைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில வேளை இப்படி இருக்கலாமோன்னுலாம் சொல்லுவோம். கிரந்தி கிரந்தி கிந்தி கிரந்தி கிந்தி அதுவும் நல்லா தான் இருக்கு. இப்ப அந்த கிரந்தி என்றதை நாங்க விட்டுட்டோம் என்ன. கிரந்தி என்று சொல்றா. கிரந்திக்கெல்லாம் மருந்து குடிப்பாரு. இல்ல இல்ல, இங்க வந்து நாங்க உச்சரிக்கிறதுல தானே. கிரந்திக்கெல்லாம் இங்க மருந்து உச்சரிக்கிறேன், அதானே இங்க ஒவ்வாமையா வருது. ஒவ்வாமை என்றுதான் சொல்றோம் மணியக்கா. ஒவ்வாமை ஒவ்வாமை என்றுதான் இங்க சொல்றோம். அங்க கிரந்தியாலதான் இந்த தடிப்பு வந்தது, இங்க கடிப்பு ஒவ்வாமைன்னு வந்தது. சொல்றது இல்லை, அப்படின்னு சொல்றது இல்லை தானே. அலர்ஜி என்று அலர்ஜி சொல்றோம். அலர்ஜிக்கு அலர்ஜி அலர்ஜி. கண்டு தமிழ்ல சொல்லுவோம். தேமல் என்று சொல்லி பாப்பேன். தேமல் சரி, வந்தா மற்றது ஏதாவது ஒன்றை அதானே பிள்ளை. போடுறது. வாயில என்ன வருதோ அதை சொல்றது, மற்றதை யோசிக்கிறது இல்லை. ஏன் பெரியவர்களுக்கும் இருக்கு. சொல்லு இது இது சாப்பிட்டதுனாலையோ இப்படி இருக்கு என்று சொல்லுவோம். அதே நேரம் ஒன்று எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் இது முக்கியம்தான். சிலர் கடைப்பிடிப்பார், சிலர் கடைப்பிடிப்பதில்லை. கூடுதலாக வெற்றிய டீப்பாகவும் போய் விடுவார்கள். அதனால நாட்டில் இவ்வளவு பிரச்சனையும் வருது. என்னண்டு வருது இல்லையே. முதல் இது சாப்பாடு சாப்பாடு சாப்பாடால வராதது. ரெண்டுக்கும் சொல்லாட்டா இது ரெண்டுக்கும் திரும்ப இன்னொரு தடவை வர்றது இலகுவா தருவம் கண்டுபிடிப்பீங்க. சக்தி சக்தி சதி சதிவேல் சதி லீலாவதி, பெருமா. சதி லீலாவதிட்டா கேட்கணும். அதான் சக்தி வரும் சில வேளை. அத ஒரு எழுத்தை வெட்டி விட்டா சதி செய்து விடுவாங்க. வாணி ஒருக்கா மீண்டும் அந்த தரவுகளை ஒருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். முதலாவது சில சாப்பாடுகளால் ஏற்படும் ஒரு விஷயத்தை நாங்க அப்படி சொல்லுவோம். சில சில சாப்பாடுகள், அதுவும் இந்த விரத காலங்கள்ல எல்லாம் கூடுதலா இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருக்குது மரக்கரை அப்படி மெரைக்கரை. சில மரக்கறிகள் எல்லாம். அதுல ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் இது முக்கியம், அவசியமும் கூட. ஆனால் சிலர் கடைபிடிப்பார்கள், சிலர் கண்டுகொள்வதே இல்லை. ஒரு சிலர் கடைபிடிப்பார்கள் மாட்டார்கள். இப்படியா இருக்கும்.
சில பழங்கள்லயும் வர்றது என்ன? ரெண்டாவது இன்னொரு ஆள்ற பேரை சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க குயிக்கா. அப்புறம் அவர் சண்டைக்கு வந்துடுவார் என்னோட. சில பழங்கள் பழங்கள் மரக்கறிகள் எல்லாத்திலும் ஏற்படுறதோ? பழங்கள் ரெண்டு பெருசா நாங்க அதை சொல்றோம் இல்ல. இந்த அப்ப இந்த மரக்கறி சாப்பாடுகள் சாப்பிட்டதால இப்படி இருக்கு. இப்ப கூடுதலா அவ பருப்பை சொல்லி வேணும். என்னத்துல? பருப்பு பருப்பில வாய்வு பிசு தானே. என்னும் சொல்றது ஆ? இப்படியும் சொல்லுவாரு. வாய்வா இருக்குன்னு சொல்லுவாரு தானே, ஓ வாயு. இதையும் சொல்லுவாரு. மந்தம் மந்தம் மதம். வாழ்த்துக்கள். மந்தமா இருக்கு மற்றது மதம். மதம் ஆமா. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாரு தானே, அம்மா சாப்பிட்டு சாப்பிட ஆமா ஆமா பிள்ளைக்கு ஆமா வயிற்றுக்குள்ள வயித்த மந்தமா முறிக்கு இருக்கு. போகுது மந்த குணம்னு சொல்லி. சரி, சூப்பர், வாழ்த்துக்கள். அது நேவி சக்கா சொன்னதுன்ற பதில் வந்ததா? ஓ, அது என்ன வட்டி என்ன என்ன அவர் செப்பு சொன்னார். செப்பா? ஆ, செப்புக்கு என்ன வேணும் மற்றது? செப்பும் மற்ற என்ன சொன்னவர்? செப்புக்குள்ள போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. செப்புக்குள்ள போட்டு ஓ செப்பு செப்புக்குள்ள போட்டு வைக்கிற சரி. மற்றது என்ன? செருப்பு செருப்பு வந்தவர். செருப்பும் செப்பும். சிரிக்கிறாங்க. ஈசன் என்ன சிரிக்கிறார்? சொல்லி பார்க்கட்டா? வாழ்த்துக்கள். இல்லைன்னா இத நாங்க விரும்பி சாப்பிடுவோம். ஆனா நானும் உங்களோட நெடுக கௌரிச்சன் சாப்பிடுவோம். வாணிக்கா சாரி சொல்லுங்க. நாங்க இத விரும்பி சாப்பிடுவோம். ஆனா நெடுக சாப்பிட மாட்டோம். அருமையாத்தான் சாப்பிடுவோம். சிலர் வேண்டி சாப்பிடுவார்கள். ஆனா இதுல ஒரு எழுத்தை மாத்தினால் கூடுதலா சாப்பிட இது எங்களுக்கு வருமா? மாத்தினால வெட்டுனால மாத்தினா ஒரு எழுத்தை மாற்றி பார்த்தால் அந்த எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்தை மாத்தி பதிலா இன்னொரு எழுத்தை அதுல போடுறது. இதுவரை இதை வெட்டித்தான் இது வந்தது. இது கூடுதலா இதாலதா இது வந்துட்டது. இனிப்பு இழப்பு. இனிப்பு விரும்பி சாப்பிடுவோம். ஒரு இடத்த நவலவதி நீங்க திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. இத இந்த இந்த சாப்பாடை நாங்க விரும்பி சாப்பிடுவோம். ஆனா எல்லாராலையும் செய்ய இயலாது. ஆனா எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் அதே போல ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டால் எங்களுக்கு அதன் பிற்பாடு ஏற்படுவது ஒன்று. அது ஒரு எழுத்தை மாத்தி சாப்பாட்டுக்கு போடணும். ஒரு எழுத்தை மற்றதுக்கு வரும். மாத்தி போடுறதான் ஒரே எழுத்து தான், ஒரே இதுதான். செய்வது என்ன? பிரியாணிக்கும் வராது, கொத்து ரொட்டிக்கும் வராது. அங்க கசாப்பு கூட மீண்டும் ஆரம்பம். சாப்பிடுறதுக்கு விருப்பம், ஆனா செய்யறதுக்கு ஏதாவதுன்னு சொல்றீங்களா? செய்வது கஷ்டம். அதை இப்ப எல்லாருக்கும் செய்ய எல்லாம் சரி வருமானே. அதைத்தான் குறிக்கிறான். சில பேருக்குத்தான் இது செய்ய தெரியும் என்று சொல்லுவினோம். இது என்னால முடியும் என்ற மாதிரி சிலர் தான் செய்வார்கள். ஆனா அது எல்லோராலும் விரும்பப்படுவது உண்டு. எல்லோராலும் விருப்பம். அது எல்லோருக்கும் அது விருப்பம். பிரியாணி அதிகதாரம் அரிதாரம் இல்ல, அது பேருந்து அதிகதாரம் அரிதாரம். நானும் அதிகதாரம் எழுதி இருக்கு போட்டு வெட்டி பார்த்தேன். இல்லையே இல்ல, அவர் வெட்ட சொல்ல இல்ல, அவர் அந்த இடத்துல இன்னொரு எழுத்தை போட சொல்றீங்க. மாத்தி போடுங்க. என்னன்னா ஒரு எழுத்தை மாத்தணும். பின்னுக்கு மாத்துறதா? முன்னுக்கு பின்னுக்கு மாத்தாது. மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. வேற நிறைய மாத்துங்க நீங்க. அதான் முதல்ல கூட முறையா மாத்துங்க. இதுல மாத்துறதுக்கு முறை, இதுல மாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே இல்ல, நாங்க இப்படி தரல தானே. அவர் சொல்றாரு நாங்க வெட்டுறதும் குத்துறதும் தாங்க சொல்றோம்.
குக்கீஸ். ம், ம், ம். நீங்க சொல்லுங்க அப்ப உங்களோட தரவை ஏற்று பார்ப்போம். அப்பம் ஓ, எல்லாருக்கும் அப்பம் பிடிக்கும். தெரியும். ஏப்பம் வரும். அப்பம் சில சாப்பாடுகளை சாப்பிட்டா வந்து ஏப்பம் வரும். அட, நாங்கள் அப்ப நல்லா செய்வோம். அந்த அப்பத்துக்கு என்ன சொன்னேன் நீங்க? வினம் தானே. நான் அப்பம் மொழி போட்டேன் வாணி, அப்பத்துக்கு அந்த மாத்திரை இதை யோசிக்கு. அதுதான் மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நான் அப்பம், பால் ரொட்டி, சீனி என்கிற தரம் அப்படி என்று எல்லாம் போட்டு பார்த்து. இது சாப்பாடு தானே, சீனியரியாரம் அதெல்லாம் சாப்பாடு இல்ல தானே. அது அப்பம் எல்லாராலையும் செய்யலாது. அப்பம் அப்பம் கப்பம். நீங்கள் கப்பத்தை எடுத்துருக்கலாம். ம். இல்ல, இது வந்து நாங்க இது கூட சாப்பிட்டதால ஏப்பம் எடுக்க மாட்டேன். இந்த வாணியக்காக உணர்ந்ததுல நான் ஒன்று எடுத்தேனா அதுவும் பொருந்தது. சரியோ புளியோ சரியோ இல்லை. என்ன சக்தி என்ற விடைக்கு நான் வாந்தி என்று எடுத்தேன். இந்த நாவட்டுனா பாதி. பாதி என்றா என்ன? மந்திரம் சொல்றவன் மந்திரவாதி. இல்ல, தரவை சொல்லித்தானே நான் சொன்னேன். இல்ல, நான் அந்த இதுக்கு ஒரு எழுத்த வெட்டினால் சரி, அதுவும் சரி. ஆனால் கேள்வியின் படி பதில் என்ன கேள்வி? நான் சொன்னது எல்லாருக்கும் இது இருக்க வேணும். ஆனா சிலர் கடைபிடிப்பார்கள், சிலர் கடைபிடிப்பதில்லை. அது மதம். நான் ஒன்று சொல்லி பாக்கட்டா வாணி? மதம் சொல்லட்டா? என்னத்துக்கு நீங்க வந்தீங்களா சத்திக்கு? நான் என்ன சொன்னேன்? மந்தமும் மதமும். வாணி, இதுக்கு இது உணவுகளில் அதிகம் நாங்கள் சேர்ப்பதுண்டு. ஆனால் ஒரு எழுத்த வெட்டினால் இதுவும் உணவுகளில் சேர்ப்பதுண்டு. உரைப்பு, உப்பு. வாழ்த்துக்கள். அப்படி அந்த டக்கண்டு பிடிக்கத்தக்க ஒரு சொல்லன்னா சுவமா இருக்கும். சரி, இது வந்து ஒரு காய்கறி வகைகளில் ஒன்று வாயில வந்துட்டது. காய்கறி வகைகளில் ஒன்று. ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா பலர் இங்கு இப்படியாத்தான் இருக்கிறார்கள். பலர் இங்கு இப்படியா இருக்கிறார்கள். வந்தார்கள், இருக்கிறார்கள், இருந்தவர்கள், அனுப்பப்படுகிறார்கள். அகதி, அதி. பத்மினி ஆண்டி, அந்த தரவை ஒழுங்கா கேட்டுட்டு அது சொல்லுவோமோ? கனவுகளை முதல் அந்த இதுல வேணும். பொருத்தமா இருந்தால் வாயை திறக்க வேண்டும். முதல்ல வாரது ஒரு காய்கறி வகைகளில் ஒன்று. ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா பலர் இங்கு இப்படியாத்தான் இருக்கிறார்கள், இப்படியாத்தான். வாழ்த்துக்கள். அகத்தியிலையும் அகதி. சூப்பர். சரி, இதெல்லாம் ஒன்று சொல்லுங்க. ஐயோ என்ன அத வட்டினா ஜோதா. நான் ஒன்று சொல்றேன். எல்லா மதங்கள்லயும் இதனை கடைபிடிப்பவர்கள் இதனை கண்டுபிடிச்சு நீங்கள் ஒரு எழுத்த வெட்டினீங்கன்னா பெண்களுக்கு இப்படி சேலைகள் உடுப்பதற்கு விருப்பமாக இருக்கும். எல்லா மதத்திலையும் கடைபிடிப்பார்களா? அப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். விதம். வாழ்த்துக்களை சொல்லுங்க. சூப்பர். விரதம், விதம். வாழ்த்துக்களை சொல்லுங்க. சரி, இது வந்து சமையல் முறைகளில் ஒன்று. சரியா? சமையல்களில் ஒன்று. ஓகே. ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா இது வந்து நவராத்திரி காலங்கள்ல கூடுதலா பயன்படுத்துவோம். ஆனால் நாங்கள் சொல்றது படி குறைவு. ஆனால் பலர் இப்படி உச்சரிப்பார்கள். பிறகு எனக்கு அடிக்க வந்துடாதீங்க, உச்சரிச்சது தான் சொல்றேன். நாங்கள் உச்சரிப்ப வேறது. ஆனா ஒரு சிலர் இப்படி, அன்றைக்கும் ஒருவர் சொன்னார் இப்படித்தான். டிவியில ஷோ பார்க்கறதும் இப்படித்தான் சொன்னார். ஐயாவும் இப்படித்தான் சொல்லுவார். இத நவராத்திரி காலங்கள்ல கூடுதல், அந்த விரத காலங்கள்லயும் கூடுதல் நவராத்திரி காலங்கள்ல இவர் தான் இருப்பார் முன்னுக்கு. அத நாங்க சொல்றது விதம் வேறது. ஆனா இப்படியும் சொல்லுவார்கள். அதனாலதான் முதல்ல வாரது சமையல் விதங்களில் ஒன்று. எடுத்தாலும்
சமையல்களில் உண்டா வாணி? சமையல்ல இப்ப இருக்குதானே குழம்பு சொதி அப்படி இப்படின்னு சொல்லுவோமല്ലോ. அப்படி அதுகள்ல சமையல் விதங்களில் ஒன்றுண்டா. ஓ ஒன்றும் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா இப்ப எங்களுக்கண்டு இல்லை. இப்ப நவராத்திரியோட நீங்க இன்னைக்கு வேணும் தவிர்கள் உண்டு. இப்ப அநேகமா எல்லாரும் இத தச்சினி சில நேரம் பசிக்கு இது சரிதானே என்று சொல்லி செய்வார். ஆனா நாங்கள் சொல்வது வேறது. எம்மவர்களும் இதை உச்சரிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். வாட்டி வாடி ராமநாதகுருகள் ஐயா அவர்கள் இப்படித்தான் சொல்லுவார். டிவிகள்லையும் இதை இப்படித்தான் அதை உச்சரித்தார்கள் தெரியல என்னட்டு. நாங்க வாட்டி 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 வாடி வருதோ நான் சொல்ற தரவுக்கு வருதோ. கூட்டு கூடு ஆலயங்களில் கூடுவார்கள். கூட்டு சமைக்கப்பொழுது அந்த கூட்டு இந்த கூட்டு இல்ல முதல்ல வெட்டணும் சேர்க்கணும். இட்டனா வெட்டினார் எட்டனா வெட்டினா கூடு சொல்றீங்க. இல்ல இப்ப ஆனம்ன்ற மாதிரி இல்ல கூடு வந்து எல்லாரும் வச்சிருக்கிறோம். இது வந்து இப்ப இந்த கடலை அப்படி இப்படி எல்லாம் இருக்குதானே. சுண்டல் கொண்டல் அதுகள்லாம் வரதும் உண்டு. அதை நாங்க உச்சரிக்கிறது உண்மையிலே கம்ப்ளீட்டா வித்தியாசம். ஆனால் நம்மவர்களும் இதனை அண்மையில் ஒருத்தர் கதைக்குள்ள இதை இந்த இந்த வார்த்தையை இந்த எழுத்த போட்டுதான் அவர் சொல்லி இருந்தார். டிவிகள்ல இப்படித்தான் போடுகிறார்கள். நமது ஐயா இப்படித்தான் சொல்லுவார். நானா சுண்டலை எடுத்தேன். சமைக்கிற விதத்திலும் சுண்டல் உண்டு. ஆனா அங்கால வர்றதுக்கு தானே கஷ்டமா கூட சுண்டி என்று வரலாம். ஆனா அது தெரியல. அது எழுத்து மாறப்படும் இல்லை சுண்டல். ஆனா சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது. இது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது. அவள் சொல்றான் அல் அல்லண்டா இரவல்லோ இரவு. எங்கே போறீங்கள் நீங்கள்? ரெண்டாவது தடவை என்ன கையில வாணி கொழுக்கட்டை என்றாலும் சரி நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏனண்டா நாங்க இதை உச்சரிக்கிறோம்ல. சரியா? முதலாவது வந்து இது இது நாங்க செய்யறது. சரி கிழங்குகளை ஜோசிங்கோ மரவள்ளி கிழங்கு எல்லாம் அவியல் அயல் இல்ல. அயலுக்குரிய தரவு நான் தர இல்ல. அவில் அவில் என்று சொல்வார்கள். அவல அவியல் சமையல். மற்ற அவலுக்கு வந்து அவில் அவில் என்று சொல்லி இருந்தார். அன்றைக்கு நமது நாட்டை சேர்ந்தவரும் அதை சொல்லி இருந்தார். அவில் அவில் அதுக்குரிய தரவு நான் தர இல்ல தானே. தரவை கொண்டல கண்டுபிடிக்கணும். அவிலண்டா அவல் இல்ல அவல் தான். அது எனக்கு தெரியல. ஆனா அவிலண்டு நம்ம சொன்னதை பச்சுதான் சொல்றோம். அதை நான் சொன்ன நாங்க சொல்றேன். நாங்க சொல்றோம். எனக்கு தெரியல. அவலண்டா நாங்க சொல்றோம். நாங்களும் அவல் சொல்றோம். அடுத்தது சிலர் சில வேலைகளை செய்வதற்கு சிலரிடம் இப்படி செய்து கொள்வார்கள். அது எல்லா நாட்டிலையும் இருக்குது. தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும். இங்கேயும் இருக்காமட்டு கேள்வி. சில வேலைகள் இப்ப சில வேலைகள் இன்னைக்குள்ள இப்ப வீட்டு வேலைகள் இல்லை. இப்ப பொது சில வேலைகள் முக்கியமான விஷயங்கள் வைங்களேன். அதுகளை செய்யும்படியாக நீங்கள் இதனை செய்வார்கள். மற்ற பேச்சு தமிழையும் சொல்லுவார்கள். உங்களுக்கு ஒன்று தேவையண்டா இவர் வந்து உங்களை ஒரு எழுத்த பட்டுனா சில சில சமையல்களுக்கு இது அவசியம். பந்தம் பதம் உங்களது நான் இவ்வளோ தானே ஒருத்தர் உங்களை பார்த்தா பிடிக்கிறாரு. அடுத்தது சேர்க்கறதுக்கு வருவோமா. ஒரு மிருகம் உயிரினத்துக்குரிய ஒரு சொல்லும் ஒரு எழுத்தும் உயிரினத்துக்குரிய ஒரு எழுத்தும். அடுத்தது நமது ஆலயங்களில் இது முதலில் காணப்படும் ஒன்று. இணைந்தால் ஒரு பெண்ணின் பெயர் வரும். சிலருக்கு ஆணுக்கு இருக்கு என்ன தெரியா, பெண்ணுக்கு தான் இந்த பேர் இருக்கு. 3 எழுத்தா 2 எழுத்துமோ அது சொல்ல மாட்டேன். முதலாவது ஒரு உயிரினத்துக்குரிய ஒரு பெயர், ஒரு எழுத்து.
இரண்டாவது பகுதி. மாவன் ஆனா நீங்க இப்ப எழுத்துக்கள் இப்ப சேர்த்து எழுதக்குள்ள இப்படித்தான் வரும், உச்சரிக்கக்குள்ள தான் அப்படி வரும். சரியா, அதெல்லாம் எடுக்க கூடாது. பிறகு நமது இந்து ஆலயங்களில் காணப்படும் ஒன்று. அதான் மணி இருக்குது. சிவதர்சினி அட கடவுளே, அவருக்கு விளங்கவே இல்ல. அவர் உள்ள வாயில என்ன வருதா சொல்ற. மணி என்று எடுக்கலாம். மணி அது கங்காள மிக்கத்துக்கு பெண்ணுக்கு மாண்டா மாவன்னா எல்லோரும் அதுக்கு பார்க்கலாம். மானா வந்து ஒரு பெண்ணின் பெயர். அதனால மானுக்கு இருக்குன்னு தெரியல, முன்னுக்கு போய் பின்னுக்கெல்லாம் இப்ப எல்லாரும் இருக்குது தானே. ஆனா பெண்ணின் பெயர் தான் விடுதலா பெண்ணுக்கு தான் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். பெண்ணின் பெயரா? ஒரு பெண்ணின் பெயர், அவ்வளவுதான். சொல்லிட்டேன். சொல்லுங்க வாணி, நான் கேட்கிறேன். நான் வேலையா இருக்கிறேன் வாணி. ஒரு உயிரினத்தின் பெயர். ஒரு உயிரினத்தின் எடுத்து ஆதி என்று எடுக்கலாம். உயிரினத்தின் பெயர் ஒரு எழுத்து கோ. பிறகு வந்து நமது ஆலயங்களில் காணப்படும் ஒன்று இணைந்தால் ஒரு பெண்ணின் பெயர் வரும். ஆரணி. ஆரணி சொன்னா சரியா வருதோ? ஆரணி அது மணின்றது சரியா இதுக்கு நினைக்கிறேன். அதனால இதான் போட்டு வாங்குறது. இல்ல மணி என்று எடுக்கலாம். ஆனா அது அந்த தனிய மானாளத்துக்கு என்ன மிருகத்துக்கு செதும் வருதோ மறந்து போனே. கோவண்டா பசு வரும். கோவால். கோவால் கோமதி. கோமணி. கோமணியா? கோமணி. கோமணி நல்லதா இருக்கு. நான் தந்தது அதல்ல. அது அது மணி என்ற நான் உங்களோட எல்லாரும் சேர்த்துல சொல்லியிருப்பேன். இந்து இந்து ஹிந்து தான் நமது ஆலயங்களில் கட்டாயம் இது இருக்கும். கோயிலுக்கெல்லாம் போறீங்க. கடவுளே கடவுளே. நந்தி இருக்கும். நந்தி இருக்குதுன்னா அது வராது. நந்திக்கு என்ன சொல்லுங்க அபிமான். நீங்க ரெண்டையும் சொல்லிட்டீங்க, அதை சேர்த்து சொல்லுங்களேன். வருமான்றதை விட ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. நீங்க ரெண்டையும் சொல்லுங்க. மணி சொன்ன அந்த மானாவின் இதுக்கு அது அந்த முன்னுக்கு நீங்கள் மானான்றுக்கு உயிரினத்துக்கு இல்ல மணி சொல்லல நீங்க. ஓகே, மணி சொன்னீங்க. இது வர இல்ல. சரி, அந்த பேர் ஆனந்தி. ஆவன்னா வரும். ஆன்றது அது சொல்லிட்டேன் இப்ப நான். ஆனந்தி. ஆனந்தி. ஆனந்தியா? ஆனந்தி என்ன கோயில்ல இருக்கிறது? நந்தி. 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 வாணி நந்தி இருக்கும். ஆனா நான் அப்ப நீங்க முதலும் பெயர் புறவும் இது வரும். ஓகே, சரி சரி. ரெண்டு சொல்லி நானாதான் ஆனந்தி. இல்ல அதான் நான் சொன்னேன். இப்ப நாங்க உச்சரிக்கல, எழுத்துல பிடிக்க வேண்டாம், நாங்க உச்சரிக்க வேண்டாம் சொன்னேன். ரைட் ரைட். நான் அப்படி நாங்கள் மாறி யோசிச்சோம். ஓகே, நந்திய நினைச்சேன். நந்தி நாங்க சொன்னது ஆவும் சொன்னது. ஆனா அந்த இப்படி போய் ஜாயின் பண்ணது. ஓகே, ஆனந்தி. இப்ப நாங்க எழுதக்கள் அப்படி சொல்லுறல, அது ரெண்டு சொல்லிதான் பாரு. அதான் நான் சொன்னேன். இப்ப நாங்க உச்சரி இப்ப இதைத்தானே இப்ப எல்லாத்தையும் போடலாமா? இப்ப அவர் ஏப்பவும் அப்பாவும் சொன்ன மாதிரி தான். சரி, ஈஸ்வரன் ஒன்று ஜோசிங்களேன். ஈஸ்வரன் தலைய சொரிஞ்சு தலையில முடியும் போயிட்டு இவ்வளவுக்கு ஒன்று சொல்றாரு.
வாணி இது ஒரு செயல்பாடு. ம். அது நீங்கள் ஒரு எழுத்த சேர்த்தீங்கள் என்று சொன்னால் இது ஒரு பெயர், ஒரு பெண்ணின் பெயர். ஒரு செயல்பாடு, ஒரு எழுத்தை சேர்த்தீங்கள் என்றால் இது ஒரு பெண்ணின் பெயர். ஒரு செயல்பாடு. ஆமா, ஒரு செயல்பாடு. பிறகு நீங்கள் ஒரு எழுத்தை சேர்த்தால் கோமதி கோமதி கோவண்டா கோ இந்த கோமதி யாருடா? கொஞ்சம் கட்டி வைங்கடா. கோமதி கொண்டு வந்து. கோமதியண்டா போ. ஒரு எழுத்தை சேர்த்தா கோமதிக்கு எத்தனை எழுத்தை சேர்க்கணும்? ஆ? இந்த கோமதி யாரு? பக்கத்துல யாரும் இருக்கிறாரோ? கோவென்று சொல்றீங்க. கோமதி என்ற பேர்ல யாரும் இருக்கிறாரோ? எங்களை இது ஒரு அண்டத்தில் செயல், இருக்குதான், ஆனால் இன்னொரு அதுக்கும் எழுத்து எதுக்கும் என்ன சம்பந்தம்? செய்யலாம். கோவண்டா என்ன? நான் என்ன ஆங்கிலத்திலேயே சொன்னேன். கோவண்டா போ போ ஆங்கிலத்துல சொன்னீங்க போ. கோமதி. ஓ, மற்ற என்ன சொன்னீங்க? ஒரு ஒரு செயல்பாடும் ஒரு செயல்பாடு, ஒரு எழுத்தை சேர்த்தீங்களா இது ஒரு பெண்ணின் பெயர். வாணி. வாழ்த்துக்கள். வாணி. ஓகே. வா. நான் பாத்தீங்களா, நான் கோவ சொன்னேன், நான் போக சொன்னேன். ஓகே, இது வந்து அத்தியாவசியமானது ஒன்று எல்லாருக்கும். சரியா? ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா நாட்டில் இப்போ இப்போ நடந்து கொண்ட பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். இதுவும் காரணம். இப்ப நிறைய இந்த நடக்குதல்லோ என்னவெல்லாம். ஒரு எழுத்த வெட்ட போதை வேணுமா? போ போ போதை ஒரு இடத்த வெட்டணுமோ? போதை போ. சரியே. முதலாவது என்ன சொன்னீங்க? எல்லோருக்கும் இது அத்தியாவசியமானது ஒன்று. எல்லோருக்குமே ஒரு எழுத்த வெட்ட வேணும். ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா பல பிரச்சனைகளுக்கு இதுவும் தான் காரணம். பல பிரச்சனைகள் இதனால நடந்து கொண்டு இருக்கு. முக்கியமான நான் முதல் சிரம் வந்து எடுத்து அதுக்கு வராது மழை என்ன மழை புயல். இப்ப நாட்டுல இருக்கிற பிரச்சனை போததான கூட. களவு என்றாலும் உங்களால மிச்சத்துக்கு வரும். கொள்ளையோ என்னடா அப்படி அது லயன்னா மாறுபடுமே. எல்லோருக்கும் எல்லோருக்கும் முக்கியமானது. எங்களோட வெளியுறுப்பா உள்ள உறுப்பா? உறுப்புண்டு சொல்லல. உறுப்புகளுக்கு தேவை. உறுப்புகளுக்கு இது தேவை. நான் உறுப்புண்டு சொல்ல இல்ல. ஒரு அத்தியாவசியமான. வணக்கம் மத்மிகா. மியூட்ல நிக்கிறீங்க. மியூட் பண்ணி இருக்கிறீங்களம்மா. உங்களோட வாசி பரம்புரி அரும்பு போடணும். வணக்கம் வாணி மாமி. வணக்கம் எல்லோருக்கும். நேற்றுதான் நான் ஆக்கங்களை தொடங்கினேன். வாழ்த்துக்கள். சார் நான் போடுறேன்னா நான் இன்றைக்கு ஒரு பூவுண்ட பேரை சொல்ல போறேன். அது நீங்க இத சொல்லி இருக்க கூடாது. நீங்க பூவண்டோடைய சொல்லாம அந்த சரி நீங்க ஓகே நீங்க சொல்லுங்க பாப்போம். அது எத்தனை எழுத்துன்னு சொல்லுங்க. அது வந்து 4 எழுத்துக்கள். பின்னால வந்து ஒரு விலங்கின பேர் இருக்கும். முன்னாடி எப்பவும் நடக்கலாம், எங்கே நடக்கலாம், எல்லாருக்கும் அது நடக்கும். அது என்ன பூ? அந்த விலங்கு சொல்றேன், திருப்பி சொல்லுங்கம்மா. இதுல ஒரு 4 எழுத்து கொண்ட பூ. பின்னால வந்து ஒரு விலங்கின பெயர் இருக்கு. முன்னால வந்து முன் எழுத்து வந்து எப்பவும் நடக்கலாம், எப்பவும் எப்பயே நடக்கலாம், எங்கே நடக்கலாம், எல்லாருக்கும் நடக்கும்.
கடைசியில வர்றது பூண்ட எழுத்தா சாமந்தி சாமந்தி. சரியா? வாழ்த்துக்கள். கட்டிக்காரி, 2 பேரும் கட்டிக்காரியா. சாமந்திப்பூ. ஓகே. நான் முதல் மல்லிகையை தான் எடுத்து பார்த்தேன். அது வராதானே பிறகு என்னோட மந்தி குலாங்கு. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நன்றி அனிதா. செஞ்சு. வாழ்த்துக்கள். இன்னொன்று தாங்க உங்களுக்கு நீங்க தான் இன்னைக்கு சிறப்பு நீங்க விருந்தினர். கொண்டு வரட்டும். சரி, அவர் யோசிக்கிறதுக்குள்ள நான் தந்த சொல்லுங்க. அவர் யோசிச்சுட்டு வரட்டும். எல்லோருக்கும் அத்தியாவசியமானது ஒன்று. இது பிறகு நீங்க சண்டைக்கு வருவீங்க. ஆனா முக்கியம், இது உண்மையில் அத்தியாவசியம்தான். அடுத்தது வந்து ஆனால் அத்தியாவசியம்தான். ஆனால் ஊர்கள் எல்லாம் பலர் இது இல்லாமலும் வேலையில் செய்வார். சரி, அடுத்தது ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா இப்பத்த பிரச்சனைகளுக்கு இதுவும் தான் காரணம். அது எல்லா இடமும் நாடண்டு இல்லை, எங்கேயும் நடக்குது, அங்கேயும் நடக்குது. நீங்க யோசிங்க, நான் பாருங்க ஒரு நிமிஷத்துல. சண்டை சடையோ சண்டை சடை சண்டை சடை என்று வரும் நினைக்கிறோம். சடை சடையை வச்சு பூவை சூடுங்க வார. எல்லோருக்கும் முக்கியமானதுண்டா அதுதானே. என்ன தப்பு? நெவிசக்கா பத்தினி, இப்ப நீங்க சொல்லுங்க என்ன மண்டு வாணிஇந்த இதை யோசிச்சு போட்டு பிறகு மற்றதை சொல்லுங்க. இது இது நாங்கள் தாயகத்தில் பாவித்த ஒரு பொருள் உண்டு. அது நீங்கள் ஒரு எழுத்தை வெட்டினீங்கள் என்றால் இதுவும் நாங்கள் பாவிக்கும் ஒரு இதுக்கு தேவையானது ஒன்று. பாவிக்கும் ஒரு பொருளுக்கும் இது தேவையானது ஒன்று. அநேகமாக சைவ மக்களின் வீடுகளில் இது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்பளம் அப்பம். சைவ மக்களின் வீட்டுல அப்பளம் நிறைய இருக்கு, எல்லா வீட்லயும். ஒண்ட வெட்ட சொல்றீங்களே என்ன? ரெண்டாவது உணவு பொருளா அல்லது இல்ல உணவு பொருளா? இல்லை, உணவுக்கு பயன்படுத்தினியா ஒரு பொருள். உணவுக்கு பயன்படுத்துற ஒரு பொருளா? பொருள் உணவுக்கு பயன்படுத்திய ஒரு பொருள். அதை நீங்கள் ஒரு எழுத்தை வெட்டினீங்கள் என்றால் இது நம் சைவ மக்கள்ல பொதுவாக அநேகமாக எல்லா வீடுகளிலும் நிச்சயமாக இது இருக்கும். உளுந்து, உழுது, உப்பு, உரைப்பு, உப்பு, உரைப்பு. ஒரு பொருளை வெட்ட ஒரு எழுத்தை வெட்ட ஒண்ணுன்றா. உரைப்பு என்ன பொருளா? உரைப்பு இந்த சமையலுக்கு முக்கியமானது உரைப்பு இருக்குத்தான். உரைப்பு வேணும் தானே. ஒரு எழுத்த வெட்டினா இல்ல. நான் உணவு பொருள் சொல்லலையே, அதானே சமையலுக்கு சொல்லி
சமையலுக்காக நாங்க பயன்படுத்திய ஒரு பொருள் என்றுதான் சொல்லி இருக்கு. சமையலுக்காக பயன்படுத்திய ஒரு பொருள். அடுத்தது அது நீங்கள் ஒரு எழுத்த வெட்டினீங்கள் என்றால் அநேகமான வீடுகளில் இது நிச்சயமாக இருக்கும். உள்ளி உளி அப்படி வருமோ? இல்ல. சொல்லுங்க பாப்போம். இது இது ஒரு இடம். இப்ப இல்ல, அவே கண்டுபிடிச்ச பிறகுதான் சொல்லுவோம். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. இது ஒரு இடம். இந்த இடம் இலங்கையில இருக்கு. பின்னாடி இருக்கிறது நாங்க தோட்டம் செய்யறதுக்கு பயன்படும். அது 3 இடத்துல இருக்கு. இன்னொன்று நாங்க வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். அது ஒரு 2 இடத்துல வருது. அது என்ன இடம்? கல்முனை. கல்முனை இருக்குது. மண்முனை என்று இருக்குது. கல்முனை. தோட்டம் செய்யறது பெரிய அளவுல செய்யறது பெரிய அளவுல செய்யறதை இப்படி சொல்லுவேன். தோட்டத்துல பெரிய அளவுல செய்யறதான் சொல்லுவீங்க. சேனை என்றது தோட்டத்துல பெரிய அளவா செய்யறது. அந்த இடத்தை குறிப்பிட்டு அப்படி சொல்லலாம். அந்த இடத்த குறிப்பிட்ட பெயர் தான் என்ன? கொஞ்சம் அந்த இடத்த குறிப்பிட்ட பெயர் தான் குறிப்பிட்ட செயல் இல்ல. இப்படி சொல்லுவார்கள். அதான் பொதுவா இப்படி சொல்லுவீங்க. கல்வயல்ல. வாழ்த்துக்கள் சொல்லும். இப்ப நான் சொன்னது சொல்ல முடியாத ஆக்களுக்கு இல்ல. தாயகத்துல இது பெரும்பாலும் பாவிப்பார்கள். 2வது ஒரு எழுத்த வெட்டினால் இருக்கும். சரி, உங்களுக்கு இலகுபடுத்திக்கொண்டா ஒளிக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது. என்னது திரும்ப சொல்லுங்க. இது தாயகத்தில் நாங்கள் உணவுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள், உபயோகிக்கப்பட்ட ஒரு பொருள் உண்டு. உணவுக்காக நாங்கள் இதை பயன்படுத்தி இருந்தோம். அதுல நீங்கள் ஒரு எழுத்த வெட்டினால் அநேகமான வீடுகளில், அதுவும் பெரும்பாலும் சைவ சமயத்தவர் வீடுகளில் இது நிச்சயமாக நாங்கள் எல்லா நாட்களிலும் அநேகமாக சில வீடுகளில் அதை செய்வார்கள். சில பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு செவ்வாய் வெள்ளி அப்படியான தினங்களிலும் அதை பயன்படுத்துவார்கள். சில பேர் எல்லா நாட்களிலும் பயன்படுத்துவார்கள். இதுக்கும் ஒளிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். ஒளிக்குமா? ஒளி வெளிச்சா? ஆமா. முதல் தரவு என்ன? இது நாங்கள் தாயகத்தில் உணவுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். இதை கொண்டு உணவுகளை நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம். இப்ப நவீன முறையில் பல பொருட்கள் வந்திருக்குது தானே. மிக்சி அப்படி வந்த மாதிரி இதுவும் ஒரு காலத்தில் நாங்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். ஒரு எழுத்தப்பட்ட ஒன்று சொல்றீங்களா? ஆமா. உடல் வாழ்த்துக்கள். திரிகையா? திரிகை. கைய வெட்டுனா திரி, விளக்கு திரி. வாழ்த்துக்கள். திரிகை என்னத்துக்கு? உணவுக்கு பயன்படுத்துறதா? உளுந்து அதுகள் எல்லாம் முந்தி பயன்படுத்துறதானே. அது அழகானே. ஓகே ஓகே ஓகே. அதை சுழற்றுறது. ஆமா, திரிகை. ஓகே. கீழே பேப்பரை வடிவா போட்டு எல்லாம் திரைச்சி வச்சுட்டு. சரி, நான் தந்தது எடுத்துட்டீங்களா? இல்லையா நீ இன்னும் வர இல்லையா? அதுக்கு பிறகு 2 வந்துடுது. சரி, இப்ப இன்னும் விலகு பாக்குறேன். சரி, இது எல்லோருக்கும், அதுவும் வெளிநாட்டை பொறுத்தவரையில கட்டாயம் அவசியம். சரியா? இப்ப ஊர்களில் சில நேரங்கள்ல சிலர் பாவிக்காமலும் இருந்தார்கள். சரியா?
செருப்பு பாதணி என்று அப்படி எடுத்து பார்த்தேன் அதுக்கு அப்ப அதுல ஒரு எடுத்து வட்டிங்கன்னு சொன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் பல விஷயங்கள்ல. இப்பத்திய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் இதுதான். இதுவும் இதனாலதான் முக்கிய காரணமா என்ன இலங்கையிலயோ இல்ல நம்ம சௌரங்களுக்குள்ளேயே இருக்குதான் இந்த பிரச்சனை. பண்டம் பணம் வாணி ஆ? பண்டம் பணம் கண்டம் பண்டம் பண்டம் பானா இண்டனா பண்டம் பண்டம் நானாவை வட்டி பணம் உண்டு என்னோட வரும் இன்னன்னாவுக்கு பண்டம் ஓகே படம் ஒன்றுதான் வரும் படம் ஒன்று வரும் சாப்பாடு இல்லாம இருக்கலாம் தானே. ஆனா இது இல்லாம இருக்கலாம். இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆடை ஆடைக்கு உடுப்பு அயனம் பணம் அதுவும் ஆடைக்கு பதிலா இலகுலையத்தையும் கட்டினவங்க தானே. ஆனா இல்ல இது செருப்புக்கு தான் ஏதும் வரணும் போல நீங்க இப்படி எடுத்து கொடுத்து போட்டு குந்தி கொண்டிருக்கிறீங்க வந்ததுல இருந்து. செருப்பு செப்பு தான் வரும் செருப்பு இல்லாம வாழ்ந்தார்கள். ஈசன்டா என்ன ஈசன்டா ஆளைய காணோம். போன்ல இருக்கிறாரா? கொஞ்சம் மேல உயர்ந்துருங்க. இல்லையா? தானே தெரியுது. சரி, நீங்க இதன் இவ்வளவுக்கு மண்டை உடைக்காம கட்ட கடை என்று வருமா? காலணி காணி. காலணி காணி ஓகே காலணி காணி பாதாணி என்று போட்டு வட்டி பார்த்தா நீங்க பாதத்தை காலணி எப்ப எடுத்துக்கலாம் தானே. காடி பிரச்சனை இல்ல நாட்டுல. இப்ப என்ன நடக்குதுங்க? நீங்க மிச்சம் மரியாதையாக சொல்றீங்களே. என்னட்டு காலணி செருப்பு இல்லாம இல்ல தலை மட்டும்தான் தெரியும், மொட்டை மட்டும்தான் தெரியுது அப்படி சொல்றதுக்கு. தலை மட்டும்தான் தெரியுது. புது வருஷத்துல கவலைப்படுத்த கூடாது. இல்ல அணி சேர்த்து காலணி என்று மிகவும் அழகாக சொன்ன வாணிமோகன் அவர்களுக்கு இல்ல அதை சொல்ல இல்லையா, தண்ட தலைதான் தெரியுதுன்னு சொன்னேன். இது என்ன இது எங்க கிடைச்சது இந்த பரிசு? திருவள்ளுவர் குந்தி கொண்டிருக்கிறார். வணக்கம் எல்லோருக்கும். இது முத்தமிழ் விழாவுல எனக்கு திருக்குறளுக்கு கிடைச்சிருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தாத்தாவை அமைச்சு கொடுங்க. எத்தனாவது பரிசு கிடைச்சது? 3ஆம் இடம். வாழ்த்துக்கள், கட்டிக்காரன். வெள்ளியும் தங்கமும் இருக்குது. வெள்ளி செந்தாமரத்துக்கு, தங்கம் நிறத்தில. அடுத்த வருஷம் தங்கம் வர வாழ்த்துக்கள். யாரு தாத்தா அந்த கையில வச்சிருக்கீங்க? திருவள்ளுவர். திருவள்ளுவர் தாத்தா. இப்படி ஒத்த கையில வச்சிருக்கலாமா அவரை? திருவள்ளுவர் தாத்தா சாப்பாடு சாதமும் தக்காளி சாதமும் தேத்தடியும் கொடுங்க. கையில என்ன பொல்ல வச்சிருக்கிறேன்? திருவள்ளுவர் என்ன வச்சிருக்கிறார் கையில? கையில என்ன வச்சிருக்கிறார்? ஏடா எங்களுக்கு பார்க்க ஓடு வச்சிருக்கிறதா? திருவள்ளுவர் நல்லா தான் இருக்குது. எங்கட தாத்தாவும் பார்த்தா திருவள்ளுவர் தான் இருக்கிறார். எங்கட தாத்தாவும் செல்வியன் நீங்க தாத்தாவும் திருவள்ளுவர் சொந்தக்காரர் தானே. அதுல அவரும் அப்படித்தான் இருக்கிறார். சரி, வாழ்த்துக்கள். அடுத்தது, எல்லோருக்கும் இப்படி வாழ இல்ல, எல்லோருக்கும் இப்படி வாழ ஆசை இல்லை. சிலர் இப்படியாக வாழ்றதுல வாழுகின்றார்கள். சரியா? வாழ விருப்பம் சிலருக்கு. அதுல ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா நீங்க இதுக்கு முதல் சொன்ன ஒன்றுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கு. இதுக்கு முதல் சொன்ன ஒன்றுக்கும் இதுக்கு இதனாலதான் அது ஆக்கப்பட்டது. இதனாலேயும் ஆக்கப்பட்டிருக்குது. சிலர் இப்படி வாழ விரும்புகின்றார்கள், சிலர் இப்படித்தான் வாழ்கின்றார்கள் மற்றவர்களுக்காக. ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா நாங்கள் எங்கள் மானத்தை காப்பதற்கு தேவையான ஒன்று. ஆடதான் மானத்தை காக்குது. நாங்கள் கவரிமான் பெரம்புரையல்லோ.
இது இது விழுந்தா பிறகு நாங்கள் ஈஸ்வரன் மாதிரி இல்லை நிப்பா. பின்னால் இருக்கு பாருங்க, சொன்னாங்க சுத்தி வர இருக்கு. நான் எவ்வளோ மரியாதை சொல்லி அவரை பெருமைப்படுத்தி வச்சுக்கிறேன். டீக்கு பாருங்க உடைச்சு போட்டீங்க பாருங்க. எடுத்து போட்டுக்காதீங்க அண்ணா. உயர்த்தினத்துக்கு செய்தியை வந்து தாழ்த்தி விட்டாங்களே. பாத்தீங்களா எப்படி ஏற்றி வச்சிருந்தேன் அவ்வளவுக்கு. உதச்சி தள்ளிட்டார். நம்புறேன் அதுதான் யாரைத்தான் நம்புவதோ எல்லோரும் விளங்க இல்ல யாரும் விளங்கிட்டு எல்லாம் பகுதியா சும்மா அதெல்லாம் அப்படியே விட வேண்டியான். தண்ணியில இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தான் போக வேண்டிய. இல்ல நீங்க காதுக்குள்ள வச்சிருந்தாலும் இது பகுதின்னு சொல்றேன். அது ஒரு கேள்வியா வந்துடும் வெள்ளிக்கிழமைக்கு. இப்படி ஒரு சிலர் வாழ்கின்றார்கள். சரியா, அது தங்களிடம் இருக்கோ இல்லையா அது வேற விஷயம். மற்றவர்களுக்காக அண்டு சொல்லி ஈசன்னாக்கு தெரியும், ஈசன்னா தெரியும், பேசாம இருக்கிறீங்க. ஒரு எழுத்த வட்டிங்க சொன்னா நமது மானத்தை காப்பதற்கு இதுவும் தேவை. இதனால் ஆக்கப்பட்ட ஒன்று, இதனாலும் ஆக்கப்பட்ட ஒன்று. வந்தா பரிதா பரிதா வந்துடுவார் பிறகு. கொழுவி கொடுக்க கூடாது. அதுதான் அவர் கேட்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு. நான் சொன்னேன் இல்ல தலைமறை வாகையும் பின்னுக்கு கதைக்க கூடாது பாருங்கோ. இல்ல இது இப்ப என்ன பரிதாண்டு தானே சொன்னேன், பேர் இதுதான் சொல்லி சொன்னோம். பணியக்கா ஒரு தரம் சொல்லுங்க நீங்க சொன்னது. முதலாவது சிலர் வந்து இப்ப கஷ்டப்பட்டவர்களும் கூட நகுலவதியர் வந்துட்டு சொல்லுங்க சொல்லுங்க. பகட்டு வாழ்க்கையும் பட்டிலால் ஆன உடுப்புகளும். வாழ்த்துக்கள். அம்மாவையும் சொல்லுங்க தர்ஜினி. வணக்கம் அம்மா. வணக்கம் வாங்க வாங்க, நீங்களும் போடுங்க 2-3 கேள்விய. ஒன்று போடுங்க. அவங்க நல்லா போடுவாங்க. அவர் போடுவார். ஐயோ நாங்கள் பிடிக்கலாது. 2-3 கேள்வியை தாங்கம்மா. 2 கேள்வி நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகே ஒன்று. சரி, இப்ப யாரு உமாமா வந்தபடியா எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருதுதான். இது ஒரு செயல்பாடு. இது ஒரு எழுத்தை வெட்டினால் இதுக்கும் உணவுக்கும் சம்பந்தம். முன்னர் காலங்களில் சொல்லும் பொழுது இந்த சொல்லை பாய்ப்பார்கள். இப்ப அம்மா சொல்ல பாருங்க. என்ன திருப்பி சொல்லுங்க. இது ஒரு செயல்பாடு. நீங்கள் ஒரு எழுத்தை வெட்டினீங்கள் என்றால் உணவு சோறு இருக்குத்தானே, அதுக்கும் இந்த இதை நாங்கள் பாதிப்பதுண்டு. இதுவும் ஒரு செயல்பாடு. முன்னெழுத்தை வெட்டி ஒரு எழுத்தை மாத்துங்க. எத்தனை எழுத்தப்பா? அது சொல்ல மாட்டேன். நீங்க எழுத்த மாத்த சொல்றீங்களா? ஒரு எழுத்தை மாத்துங்கள். சரியா சொல்லு. அப்ப வெட்டுற மாத்தணும். மாத்துங்க, மாத்தி ஒரு எழுத்தை போடுங்க. முன்னெழுத்தை மாத்துங்க, முன்னெழுத்தை மாத்துங்கள். இப்ப இலவாக்கி இருக்கிறது. நீங்கள் அம்மாவை பார்த்த உடனே சொல்லி எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. என்னம்மா பம்புதினை? அப்படி வராது. நீங்க சொல்லுங்க. முதலாவது என்னது? ஒரு செயல்பாடு. அதுல ஒரு எழுத்தை மாத்தினால் இதுக்கும் உணவுக்கும், அதான் சோறு சாப்பிடுவோம் தானே, அப்ப சொல்லும் பொழுது இந்த சொல்லை நாங்கள் பாய்ப்பதுண்டு. கூடுதலாக நாங்கள் பாய்ப்போம். ஆனா முதல் எழுத்தை மாத்திரம் சொல்றீங்களா? முதல் எழுத்தை மாத்தி போடுங்க. எனக்கு அம்மா பார்த்தோன்னா அந்த செட்டு டக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் செயல்பாட பாருங்க. அடி சிலண்டு எடுத்த நான் வராது. அம்மாவின் செயல்பாட பார்த்துட்டு சொல்லுங்க. அம்மாண்ட செயல்பாடு நம்ம இருக்கிறார், சிரிக்கிறார், கையை பிசைகிறார்.
தலையை ஆட்டுறார், கண்ணை பொத்துறார். கடையால் வரும் ஆண்டக்கு என் அம்மா இப்ப என்ன படையல் படைச்சுட்டு இருக்கிறான். சாப்பாட்டை படைச்சு வச்சிருப்பான். அம்மா படையல் வந்துட்டு அம்மா செயல்பாடை பாருங்கன்னு சொன்னான். எனக்கு நான் உடனே உங்களுக்கு முதலே தரவ தந்தேன். அம்மாவின் செயல்பாட்டை பாருங்கோ, அதுல முன்னெடுத்த மாத்தினீங்களா இதுக்கும் உணவுக்கும் சம்பந்தம் என்று சொல்லி தந்து, அதுவும் ஒரு செயல்பாடு. என்ன செயல்பாடு? குழந்தைகளை கூட நாங்கள் இது சொல்லும் பொழுது இதை கனியமாக பாவிப்போம். இதை நாங்கள் வெளியில இதை சிந்தும் பொழுது கூட இதையெல்லாம் சொல்லுவார்கள் கூடுதலா. அடி வரும், அடி கஷ்டமா குழந்தைகளுக்கு சொல்லுவோம். நாங்கள் உணவு ஊட்டும் பொழுது இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஓகே. பேபூதம். பேபூதமா? அம்மா இப்ப பூதமா இருக்கிறாங்க. இல்ல அம்மா அதெல்லாம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிதான். அம்மாவை சிந்திப்பீங்களா முன்னெடுத்த மாத்தலாம் தானே வாணி. அம்மாண்ட செயல்பாட சிந்திங்கோ. நகுலவதி சொன்ன அந்த சொல்ல முன்னுக்கு அப்படியே மாத்தி கொண்டு வந்தீங்களா அப்படியே அந்த சொல்லி வரும். அம்மா என்ன செய்து கொண்டு இருக்கிற? அம்மா தலையை குழப்பி கொண்டிருக்கிறார். நீங்க கூட கேள்விக்கு ஐயோ, அம்மா என்ன செயல்பாடு செய்து கொண்டு இருந்தார். என்ன செய்கிறார்? கை எப்படி செய்கிறார்? இருக்கிறார். இது அங்கால மிச்சத்தை பொறுத்துங்கோ. இருக்கை, பருக்கை. பருக்கை, வாழ்த்துக்கள். பருக்கை சோறு. ஓகே 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 ஓகே. பருக்கை, இருக்கை, பருக்கை, பருக்கை. ஒரு எழுத்த மாத்தி தானே சொன்னவர். ஓகே ஓகே. பருக்கை சோறு சொல்றதல்ல. ஒரு பருக்கை சோறுன்னு சொல்றது. சொல்லுங்க அடுத்தது. சரி, இது அம்மாவுக்கானதான். ஒரு உறவு முறை ஒரு எழுத்த வெட்டுனீங்கன்னு சொன்னால் சமையல் முறைகளில் ஒன்று. சில சமையல்களை படியாக செய்து சமைப்போம். அந்த உறவு முறையை இப்ப நாங்க முழுவதுமாக சொல்லுவார். சிலர் வந்து இப்படி சொல்லுவார்கள். அதுலேயும் ஆண் பெண் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் இப்படித்தான் சொல்லுவார்கள். ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா சில உணவு கீரை இந்த மாதிரி எழுக்கலங்க அப்படியெல்லாம் இப்படி ஒரு சமையல் முறை. என்ன மாமா அவ்வளவுக்கு மண்டையை உடைக்கிறீங்க? ஆறு நீங்க மாமாவோ? பரவாயில்ல, வாழ்த்துக்கள். என்னண்டா சரியா சொன்னார் பாருங்க, தரவுக்கு ஏற்ற மாதிரி. கிழங்கு மசிக்கிறது, கீரையை மசிக்கிறது, கடைகிறது. அதுல இன்னொரு எழுத்த வட்டி போட்டு மசி. இப்பதானே கத்தரிக்காய் கறி மசிச்சன. எது கத்தரிக்காய்? சரி, இப்ப அதுக்குள்ளேயே வரேன் திரும்ப. சில நீங்க சமையலுக்கு கட்டாயம் எப்படியாதான் செய்ய வேணும் எல்லாவற்றையும். சரியா? ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னால் இப்ப இப்ப அண்மையில் நடந்த எல்லாவற்றுக்கும் இதன் பாவனை கூடுதலாக இருந்தது. இப்ப அண்மையில் நடந்ததுதான் வியாழக்கிழமை. முதல்ல இப்ப சமையலுக்கு சமையல் செய்யறதுக்கு கட்டாயம் இப்படியாதான் செய்ய வேணும். அந்த சமையல்களுக்கு சரியா, சமைக்கிறதுக்கு இப்படியா செய்ய வேணும். ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் இப்ப நீ ஒரு அண்டைக்கு எடுத்துக்கொண்டால் இதுன்ற பாவனையோ அதிகம். உமா இப்ப கத்தரிக்காய் எல்லாம் சமைச்சிருங்க தானே? கட்டாயம் இப்படித்தான் செய்திருப்பீங்க. செய்ததானே சமைக்கலாம். நீங்க இப்ப பொட்டி தீத்த வெட்டி வடியும் கூட வடி லேட்டா போயிட்டுதே. நீ சுக்கு வடியா போச்சு.
அவர் ஸ்பீடாக வழியா போச்சு கூட சுக்கு வழியா போச்சு லேட்டா மாமாக்கு சொன்னது கேட்கல இந்த இங்கால ஒரு கதை கேட்டா போல அங்க பதிலுக்கு சொல்லி கொண்டு சரி இது ஒரு உயிரினம் எதான்னு சொல்ல மாட்டேன் என்ன இனமண்டா ஒரு உயிரினம் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா சிலர் கண்ணீர் விடுவது முப்படி சிலர் வந்து சாப்பாடுகளை மற்ற எதையுமே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் கண்ணீர் விடுவது இப்படின்னு சொல்லுவோம் மற்றது சாப்பாடுகள் இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற நாங்களே செய்யறது இல்லை இதை அப்படியும் சொல்லலாம் இல்லாட்டா இப்ப நீங்க இருக்கிற நிலையையும் நான் சொல்லுவேன் இப்படி இந்த உயிரினம் 2 காலோ 4 காலோ 2 காலோ 4 காலோ 1.5 கால் சரி பின்னால வாரது அந்த எழுத்தை வெட்டுனா பின்னால வாரதும் நீங்க எல்லாரும் இப்பொழுது இந்த நிலையில தான் இருக்கிறீர்கள் சரி இந்த கேள்விக்கு இந்த நிலையில் தான் இருக்கிறீர்கள் இப்ப கண்டுபிடிப்பீங்க நான் சொல்றேன் முதலை தலை நல்ல காலம் மற்றது வந்துட்டு தடையா மாறிட்டு முன்னெழுத்தை வெட்டி இப்ப நீங்க முதலியா இருக்கிறீங்களா தலையா இருக்கிறீங்களா இல்ல இல்ல இப்ப இந்த கேள்விக்கு இப்ப உமா அம்மா கூடுதலாக இந்த நிலையில இருக்கிற இந்த நான் கேட்ட கேள்விக்கு கூனல் கூனல் எது கூனி போறது ஒரு இடத்த வெட்டணுமாம்மா இது உயிரினத்துல அது விலங்கா இருக்கலாம் பூச்சியா இருக்கலாம் ஊர்வனமா இருக்கலாம் ஒன்று ஒரு எழுத்த வெட்டினீங்கன்னு சொன்னா இந்த கேள்விக்கு நீங்க எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறீர்கள் அல்லது கண்ணீர் வீடாக்கள் எப்படி சொல்லுவோம் சாப்பாடுகள் எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுவோம் சொல்லிட்டு நாங்களே செய்வோம் இப்படியாக சாப்பிட்றார் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க கூடுதலா சாப்பிட்டீங்க கத்தரிக்காய் மசியல் என்ன அதனால இது வர இல்லை உங்களுக்கு சரி இப்ப வரும் நான் சொன்ன பிறகு வரும் சொல்லுங்க அப்போ வருது இல்ல வணிக ஒன்றும் வரல நான் சிவாஜி கணேசன் பாட்டு ஒன்று இருக்கேன் சரி அம்மாக்கு தரட்டும் அந்த பாட்டு என்னன்ட்டு ஓகே முதல்ல சொல்ல மாட்டேன் மனனும் தான் அழுக வரும் பத்தம் பறந்திடம் பசி வந்தால் மறந்திடம் தென்றலும் புயலும் மாறி மாறி வரும் இதுதானே கொடுமை இந்த இல்ல நீங்க அதை பாட்ட பிடிங்களே இது வரும் இந்த பாட்டு இல்லையா பத்தும் பறந்திடம் பசி வந்தால் மறந்திடும் இல்ல நீங்க முதல் வரிய கண்டுபிடிச்சீங்கன்னா சிந்தித்தால் சிரிப்பு வரும் சரி அப்ப இப்ப சொல்லுங்க இத பதில் அங்க வந்துட்டு வாழ்த்துக்கள் சொன்ன பாத்தீங்களா பாட்டை பிடிச்சிட்டார் பாட்டை பிடிச்சிட்டார் அதுக்குள்ள பிடிங்களா பதிலையும் சிந்தித்தால் சிரிப்பு வரும் சிரிப்பு வரும் அதுல என்ன பதில் அது ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு 2வது தடவைக்கு இப்ப பதிலே வந்துட்டு நான் சொன்னபடியா வந்தால் அழுகை வரும் அழுகை வந்தால் அழுகை வரும் சரியா போச்சு நீலி கண்ணீர் வடிக்கிறது முதல்ல வந்தால் அழுகை முதல் வர வேணுமே முதலை முதலை அதுவும் வராது அதான முதல் அவ சொன்னவா இல்ல நீலி கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுவோம் வேற என்ன சரி அதுகளை விடுங்களேன் இப்ப நீங்க எல்லாரும் நான் கேட்ட கேள்விக்கு இப்படியான நிலையில் தான் இருக்கிறீர்கள் அல்லது இப்படி செய்யுங்கன்னு சொல்றேன் நான் ஓகே யோசிங்க கடவுளே யோசனை யோசனை இல்லையே முதல் உயிரினம் வரணும் மிருகம் இல்ல முன்னுக்கு அதுல இருந்து ஒரு எழுத்தை வெட்டி நல்ல உயிரினமா கத்தரிக்காய் மசியலுக்கு என்ன மகாரி
இன்னொரு கறி மசியலுக்கு என்ன கறி இல்ல, என்ன கறி இல்ல, வேற என்ன கறி என்று கேக்குறேன். கத்திரிக்காய் மசியலன்னா அநேகமா ஆட்டாச்சி இல்லாட்டி கோழி இறைச்சின்னு நான் சொல்றது. இல்ல மீன் குழம்பு. அதுவும் சூப்பரா இருக்கும். அம்மாவுக்கு புள்ள சமைச்சா, பிள்ளைக்கு அம்மா சமைச்சா? பிள்ளைதான் வச்சவா. புள்ளதான் வச்சவா. குட் குட். கத்தரின்னு சொல்றீங்க, கத்தரிக்காக்கா நிக்கணும் போலட. கத்தரிக்காய் கறி அது. சாரி ஃபார் த டிஸ்டர்ப். என்ன இல்ல கஷ்டமா இருக்கும், நீங்க சொல்லுங்க. சிலந்தி சிந்தி. சிலந்தி. சிந்தித்தால் சிரிப்பு வரும். அதே அது. மற்றது நீங்க எல்லாம் சிந்திக்கிறீங்க, நான் சிந்திக்க ஒரு சொல்றேன். உயிரினம் சிலந்தி அம்மா, அதுல சிந்தி. லானாவை பட்டுனா சிந்தி. நான் யோசனையில போனேன். உயிரினம் யோசிச்சேன். சிலந்தி சிந்தி ஒரு எழுத்த விட்டுனா சிந்தி. நான் ஒன்று கேட்கிறேன். எங்களுடைய இந்து மத இதுல இந்த இலையே பாவிப்பினம், இதை பாவிச்சுதான் ஆரம்பத்துல செய்து கொள்ளுவினம் எல்லாம் அநேகமானவருக்கு தெரியும். அதுல ஒரு எழுத்த விட்டுனீங்களா திருமணத்தின் போது மிக முக்கியமானது. மாவில மாலை. கட்டிக்காரி வாழ்த்துக்கள். பட்டன் அடிச்சுட்ட. வணக்கம். நான் வந்து சொல்ல போறேன். இது இலங்கையில ஒரு இடம் இருக்கு. இது வந்து அழைக்கிறதுக்கான குறிப்பு. சொல்லுங்க. இது ஒரு 3 எழுத்து சொல். இது இலங்கையில் இருக்கிற ஒரு இடத்தின் பெயர். ஒன்று வந்து அழைக்கிறதுக்கான ஒரு குறிப்பு, இன்னொன்று வந்து பக்கத்தை தான் சொல்லுவீனம். பக்கத்துல வைக்கணும் என்று சொல்றதுக்கு சொல்லுவீனம், இப்படியும் சொல்லுவீனம். அது என்ன? 3 எழுத்து சொல்லா ஊர். அதுல ஒரு எழுத்து தான் வெட்ட வேணுமா? ஒண்ணும் வெட்டுறையில. அதே அவர் வெற்ற இல்ல, அதுக்குள்ளே அவர் தரவு கண்டுபிடிங்க இடத்தை. இடம் இருக்கா? அவர் இடமல்ல சொல்ற. முதலாவது நோயா? அழைக்கிற சொல்லுண்டு. முதலாவது அழைக்கிற சொல்லுண்டு. இடம் உண்டு இங்க இலங்கையில் ஒரு இடம் உண்டு. இல்ல மீண்டும் தரவ சொல்லுங்கள். சொல்லுங்க தரவ. இருக்கிறது வந்து ஒரு ஆளை அழைக்கிறதுக்கான குறிப்பு. இன்னொன்று இப்ப நாங்க பக்கத்துல பையங்கோடு சொல்றதான் சொல்லுவீங்க. பக்கம் என்றதை இப்படியும் சொல்லுவோம். பக்கம் என்றதையும் இப்படியும் சொல்லுவீங்க. ஒரு ஊரன்னு சொல்றீங்க என்ன? அழைப்பன்னு சொன்னீங்க. இப்ப முதலாவது அது முதலாவதுதான். 3 எழுத்துல ஒரு சொல்ல குறிக்கிறது அழைப்பு குறிப்பு. அவ என்ன சொல்றாங்க, ஒரு இடத்தின் பெயர் 3 எழுத்து. அதுல முதல் வார எழுத்து வந்து ஒரு நாங்க அழைக்கிற சொல் அழைப்பு குறிப்பு. இப்படியும் அழைப்பார்கள், இப்படி அழைப்பார்கள். மற்றது வந்து மற்ற 2 எழுத்துல ஒரு சொல்லு. அது வந்து அவரு நீங்க கேள்வி எல்லாம் சொன்னீங்க. சரியா செயல்பாடும் மற்றது மற்றது என்ன சொன்னீங்க? 2வது தரவு ஒரு பக்கத்துல வைக்கிறது. சொல்லப்படுது. நீங்க கூப்பிட்டு சொல்றீங்களா இந்த கரையில வையுங்கோண்டு சொல்லிதான் எனக்கு சொல்லப்பட்டது. நீங்க சொல்றீங்க இந்த கரையில வையுங்கோமான்னு சொல்லுவீங்க. அதுக்குதான் அந்த கரை பக்கம் பிடிச்சு கொண்டு.
வாகரை. யா, யா. வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்கள். கரையில வைங்கன்னு சொல்றேன், நான் சொல்றேன் இல்ல. ஆமா ஆமா. ஓகே. நாங்க சொல்றோம் நாங்க வடிக. நான் முதல் யோசன் வாணி இவன் நவாலிக்கு தானே என்ன சொல்றா வாக்கு மண்டு போட்டு அதைத்தான் சிந்திச்சு இல்ல, நான் தாவடியும் கண்டியில தான் நின்றது. கண்டியில தான். ஆனா ரெண்டுலயுமா இது வராதல்ல. இல்ல தாவடிக்கு தாசரியானே செயல்பாடு. ஓ தா. அதால வடிக்க அவ சொன்னது வடி வராது தானே. அதான் வடி வேற. ஓகே. விட்டு. வாழ்த்துக்கள் நன்றி நன்றி. ஓ நன்றி. நாங்களும் விட வெட்டி கொள்ள வேணும். 4 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள விட வெட்டிட்டு கூட பாசிப்பூரை எறும்ப போடுறேன். ஓ இன்னும் 2 கேள்வி சொல்லிட்டு. அப்ப இன்றைக்கு வெட்ட நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் தமிழ்ல சொல்லி கொண்டலாம் இருக்கிறேன். நான் மாறி விளங்கிட்டேன். 2 வாரம் திங்கள் தான் இருக்கு. ஓ ஓகே. 12 அவர் 12ஆம் போட்டுக்கிறேன். நான் அந்த டேட்டை கவனிக்காம தான் 2 கண்ணாச்சு அவசரத்துல பார்த்தது. எனிவே ஓகே. சரி, இது சேர்த்து சொல்லணுமா? எல்லோருக்கும் இது பிடிச்சமான ஒன்று, எல்லோருக்கும் விருப்பம். இரண்டாவது ஒரு பொழுது. இரண்டாவது ஒரு பொழுதை குறிக்கும். ஒரு பொழுது. இரண்டையும் இணைத்தால் இதனால் ஆக்கப்பட்டது அது. பூ பெண்களுக்கு தான் பிடிக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். பூ எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. ஆண்களுக்கு பிடிக்குமோ? ஓ ஆண்களுக்கு பிடிக்கிற இருக்குதானே. எத்தனை ஆண்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றது கூடுதலா. ஓகே, அப்படி பார்க்க போனா எல்லாருக்கும் அதிகம் பிடிக்கும். அதுலயும் கூடுதலா பெண்களுக்கு பிடிக்கும். முகமாலை. அதுல மற்றது பொழுது. அதான் மாலை பொழுது. இரண்டையும் இடத்துல அதனால் ஆக்கப்பட்ட ஒரு பொருள். என்னத்தால? அதனால ஆக்கப்பட்ட ஒரு பொருள். அதனால அது பதில வாரது. மாலை. வாணி முகமாலை. நான் சொல்றது வருதா? இல்லையே, அது வராது. மாலை சரியா இருக்கலாம். எல்லாருக்கும் பிடித்த ஒன்று பொன்மாலை. வாழ்த்துக்கள். ஓ பொன் மாலை. ஆக்கப்பட்டது பொன் மாலை, தங்க மாலை. வாழ்த்து. பத்மினி பொன்மாலை அவர் சொல்லிட்டார். அதான் பொன்மாலை. ஓகே. முன்னுக்கு பொன்மாலை பொழுது இருக்குது, அதை பார்த்தா சொன்னேன். பொன்மாலை பொழுது வரர். நிறைய ஒருத்தர் சொல்லுங்க, விட வருவோம். நான் சொல்றேன். கண் 2 இருக்குது, பார்க்க மாட்டா. கால் 2 இருக்குது, நடக்க மாட்டா. விடுகதையா? ஆமா, விடுகதை மாதிரி. என்ன திரும்ப சொல்லுங்க. கண் 2 இருக்குது, பார்க்க மாட்டாள். கால் 2 இருக்குது, நடக்க மாட்டாள். அவள் யார்? நடக்க மாட்டார். என்ன அப்ப கவிதை வருமோ? இல்ல. கண் 2 இருக்கு, பார்க்க மாட்டார். கால் 2 இருக்கு, நடக்க மாட்டார். கண்கள் 2 இருக்குது, பார்க்க மாட்டாள். காலுக்கு 2 இருக்குது, நடக்க மாட்டாள். வவ்வால் வருமோ? இல்ல, வவ்வால் மத்தியானத்துல தெரியாது, இரவுல தெரியும் தானே. அது இந்த எதிரொலியெல்லாம் கேட்கறது வாடிமோகன். அதாவா? இல்ல சுரப்பு ஓட்ட போற கண் இருக்குதானே. இல்லையம்மா. கண் இருக்குது, நடக்க மாட்டார். என்ன கண் இருக்குது, பார்க்க மாட்டாள். கால் இருக்குது, நடக்க மாட்டாள். எத்தனை கண் இருக்கு? 2 கண். செருப்பு இல்ல. காலும் 2 இருக்கு. காலும் 2 இருக்கு. பொம்மை இல்ல. காலும் இருக்கு, கண்ணும் இருக்கு, நடக்க மாட்டா, பார்க்க மாட்டார். தேங்காய். தேங்காய் இல்ல. தேங்காய் 3 கண். அதுக்கு 3 கண். 2 கண். இது ஒரு சாப்பாட்டு பொருளா? இல்ல இல்ல, சாப்பாட்டு பொருள் இல்ல. ஒரு உயிரினமோ? இல்ல இல்ல, ஒரு பொருள். 2 கண் இருக்கு,
நடக்காது, 2 அதுதானே காலத்துக்கு நடக்காது. ஒரு எங்கள்கிட்ட இதுவும் இல்ல அஹ், ஒரு விதமான விடுகதை, நேச கதிரை அதுகள் இல்ல விடுகதை, விடுகதை. நல்ல விடுகள் தான். நன்னிருக்கு பார்க்க வேண்டாம். இல்ல, கால் இல்ல, இது இருக்கு. இது தெரிஞ்சதா உடனே வருகுது இல்ல. தொண்டைக்கு நிக்குது, இஞ்சால வருது இல்ல. வருகுது இல்ல. சச்சி தான் எடுக்கலாம். இந்த மிச்ச பகுதியும் ஒன்று இருக்குது, சொன்னா பிடிச்சிடுவீங்க. சொல்லுங்க பாப்போம். பிடிச்சிட்டாலும் மிச்ச பகுதியை சொல்லுங்க. பிடிச்சிட்டாலும் சொல்லுங்க பாப்போம். மிச்ச பகுதியை சொல்லுங்க. ஆ. பாலோ குடித்து வகை அறியால் நித்தம் பாக்கு தின்பாள். பாக்கோ பாக்கு வட்டி கட்டிக்காரு. இல்ல இல்ல, அவர் பாக்கோண்டாம் கேட்டார், வெட்டி சொல்லல. பாக்கு வட்டி. பாக்கு வட்டி. பாக்குக்கு 2 கண்ணு இருக்கு. பாக்கு வட்டிக்கு 2 பக்கம் கண்ணு இருக்கு. பாக்கு வட்டிக்கோ அந்த 2 கால் மாதிரி. 2 கால், அந்த 2 இது. ஓகே ஓகே. அவர் வெட்டுறது. உங்களோட வீட்டு பாக்கு வட்டிக்கு கண் இல்ல. ஏன் வைக்க பாக்குவட்டி மாலை கண்ணாக்கும். அத சொல்லுங்க, என்னன்னு சொல்றோமோ உங்களுக்கு முழுமையா. பாலோ குடித்து வகை அறியால் நித்தம் பாக்கு தின்பாள், காலே 2 நடக்க வகை அறியாள். பால் குடிக்க மாட்டாளோ? பால் குடிக்க மாட்டாள் தானே. பாலே குடித்து அறியாலாம் நித்தம் பாக்கு. காலங்க இருக்கு, காலங்க இருக்கு. பாக்கு வட்டிக்கு 2 கால் இல்ல. இருக்குதானே. பாக்கு வட்டிக்கு 2 கால் தானே. அது 2 கையால பிடிப்போம் ஏமாத்தி. கை இருக்கன்னு சொல்லி இருந்தீங்களா? கை இல்ல தானே, கால் தானே, அது பிடிக்கிறது. ஓகே ஓகே. அல்பிகா வணக்கம். வணக்கம் மாமி. நான் சொல்ல போறேன். முன்னால அது நாங்க இன்றைக்கு செய்யறாங்க. முதல்ல வாரத்து உண்டை பற்றி சொல்லுறது. இன்னொன்று ஒரு மரத்துல இருந்து அம்மா சொல்லுங்க. முதலாவது வார எடுத்து இது 6 சொற்கள் சேர்ந்தது. முதலாவது வார எடுத்து நாங்க ஒன்றை பற்றி சொல்லுறது. பின்னால வார எடுத்து நாங்க ஒரு மரத்துல இருந்து முதலாவது வாரதான் சொல்லுறது. வாசி பெரும்பு அரும்பு. முதலாவது என்ன சொல்றீங்க? முதலாவது ஒன்றை பற்றி செய்யறது. செய்யறது சொல்றது. என்ன தெரியுங்க? மொட்டு முதல் அரும்பு தானே வரும். கவியரும்பு அரும்பு வருமா? இல்ல, அரும்பு சரியா? சரி, அரும்பு சரி. அரும்பு சரி. அரும்பு சரி. அப்ப வாசி பருப்பு. அதான் முதல்ல சொன்னான் இல்லையா? உரை வருமா? உரையரும்பு வருமா? சரியான விடை. வாழ்த்துக்கள். கட்டிக்காரி. சரி, விடைபெற்றுக் கொள்ளுமா. உங்களோட வாசிப்பார் விரும்ப போடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு. எல்லோரும் தமிழோடு விளையாடி இருந்தோம். மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. நன்றி இணைந்த அமிர்தனுக்கும் ஆத்மிகாவுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.